நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இதான இரக்கமும் உங்களுக்கு பூரணமாய் உண்டாயிருக்கிறார். ஆமென். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சத்தியத்தில் நடவாமல் இருக்கிறான் என்றால் அவன் பொய்யனாய் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்து என்ற தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நாம் எப்போதும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தினத்திலே அந்தி கிறிஸ்து என்றதான ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். அந்தி கிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு முந்தைய நாட்களிலே நம்ம என்ன பார்த்தோம்னா தானியேலுடைய 70 வார தரிசனத்தை நம்ம பார்த்தோம். 70 வார தரிசனம் எப்படி நிறைவேற வேண்டும் என்றும் அந்த 70 வார தரிசனத்திற்கு விளக்கத்தையும் நம்ம நேற்றுக்கு முந்தைய நாட்களிலே நம்ம அதை கவனித்தோம். நேற்று தினத்திலே அந்த 70 வார தரிசனத்தில் கடைசி வாரம், அதாவது உபத்திரவ காலம், 7 வருட உபத்திரவ காலத்திலே என்ன நடக்கும், 7 வருடத்தை நாம் 3ஆக பிரித்து பார்த்தோம். ஒரு 3.5 ஆண்டுகளாகவும், அதற்கு பிற்பாடு 1 வருஷமாக, அதுக்கு பிற்பாடு 2.5 ஆண்டுகள், ஆக மொத்தம் 7 ஆண்டுகளாக பிரித்து அதை 3ஆக படித்தோம். அடுத்தபடியாக நம்ம நேற்றைய கண்டினியூட்டியில் பார்க்கும்போது யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தை யார் கட்டி கொடுப்பான் என்றதான ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். அந்தி கிறிஸ்து தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் அவர்களில் யார் கட்டி கொடுப்பாங்க, யார் அந்தி கிறிஸ்துவாக வர முடியும் என்றதான தகவலையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது பழைய எருசலேம் தேவாலயம் மேப். இந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் பழைய மேப்பில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே மசூதியும் இருக்கிறது. எபிரேய மக்களுக்கு, அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சினகாக்கும் இருக்கிறது, ஜபாலயம். அங்கே சர்ச்சும் கிறிஸ்துவ ஆலயமும் இருக்கிறது. ஸோ 3 மதத்தினருக்கும் சொந்தமாக அந்த இடம் இருக்கிறது. பாருங்கள், இது பழைய மேப்பு, இது பார்த்திங்கன்னா புதிய மேப்பு. எங்கே இப்போ இருக்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஓகே, இதை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு சபை கட்ட வேண்டும். யார் கட்டுவது? ஒருவே இஸ்லாமியர்கள் கட்டுவார்களாம், இல்லை என்றால் அங்கே இருக்கிறதான இஸ்ரேலர்கள் கட்டுவார்களாம், இல்லை என்றால் அங்கே இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் கட்டுவார்கள் என்ற கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது உலகத்தை எப்படி இணைக்கலாம் என்று பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. உலகம் முழுவதையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றதான ஒரு ஆராய்ச்சி பல வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது ஒரு எக்கனாமிக் பொருளாதாரத்தில் உலகத்தை இணைக்கலாம் என்று விரும்பினார்கள். ஆனால் அது சக்ஸஸ் ஆக முடியல. எப்படியாவது பொருளாதாரத்தில் உலகத்தை இணைப்போம் அப்படின்னா, பொருளாதாரம் என்றால் இந்த ஊரில் அரிசி 1 கேஜி என்ன ரேட்டும் அதே ரேட்டு தான் உலகம் முழுவதும் எந்த நாட்டுக்கு போனாலும் இருக்கணும். ஸோ பொருளாதாரத்தில் ஒன்றிணைக்க முடியுமா என்று பார்த்தார்கள். அது முடியவில்லை. பல நாடுகள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. 2வதாக ஆயுதங்கள். எல்லா நாட்டிலும் ஆயுதம் ஒரே மாதிரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் விரும்பினார்கள். அதுவும் அவர்களால் பல பேர் ஆயுதத்தை அட்வான்டேஜாக டெக்னாலஜி முறையில் அவங்க செய்வதனால மற்ற நாடோடு ஒத்துப்போக அவர்கள் விரும்பவில்லை. அதுவும் அந்த ஆயுதமும் ஒன்றிணைக்க முடியவில்லை. 3வதாக உலகத்தில் இருக்க ஜனத்தின் கலாச்சாரங்கள், ஜாதி, இவைகளை வைத்து உலகத்தை ஒன்றிணைக்க முடியுமா, எல்லா நாட்டையும் ஒன்றாக இணைக்க முடியுமா என்று அதை ரிசர்ச் செய்தார்கள், முயற்சி செய்தார்கள் அரசியல் தலைவர்கள். ஆனாலும் அதை கொண்டும் உலகத்தை அவர்களால் ஆளுகை செய்ய முடியவில்லை, ஆட்கொள்ள முடியவில்லை, ஒன்றிணைக்க முடியவில்லை. 4வதாக மொழி, லாங்குவேஜ். இதில் ஏதாவது உலகத்தை ஒன்றிணைக்க முடியுமா? இப்போ இங்கிலீஷ், ஆங்கிலத்தை வைத்து உலகத்தை ஒன்றிணைக்க முடியுமா என்றால் அதுவும் சில நாடுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போது சீனா இருக்கிறது. நம்ம ஊரில் இங்கிலீஷுக்கு இருக்கிற மதிப்பு சீனா ஆங்கிலத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொந்த தாய்மொழிக்கு தான் மதிப்பு அதிகம். அங்கே ஆங்கிலத்தை படிக்கவில்லை பார்க்கலாம், அவங்களுடைய மொழியை, சீன மொழியை படிப்பது தான் அவங்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களும் சரி, ரஷ்யாவும் சரி, அவர்கள் ஆங்கிலத்தை பெரிய அளவுக்கு பொருட்படுத்துவதே இல்லை. ஸோ இந்த மொழியையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு உலகளாவிய, உலகத்தை இணைக்கும் மொழியாக, ஒரே மொழியாக உலகத்தை வைத்துக் கொள்வோம் என்று இதுவும் ஆராய்ச்சி செய்து அநேக அழைப்புகளை அரசியல் தலைவர்கிட்ட கொடுத்தோம் கூட அநேகர் அது ஒத்துப்போகவில்லை. கடைசியாக மதத்தின் அடிப்படையில் உலகத்தை இணைக்க முடியுமா என்றதான கேள்வி எழும்பின போது எந்தெந்த மதம் உலகத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது என்றதான ஒரு ஆராய்ச்சியை செய்தார்கள். உலகத்திலே பெரிய மதமாக, அதிக ஜனங்கள் பின்பற்றக்கூடிய மதமாக இருக்கக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம். 2வதாக இஸ்லாம் மதம். 3வதாக 4வதாக சின்ன சின்ன மதங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் உலகத்தை மதத்தினால் இணைக்க முடியும் என்றதான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. எப்படி இணைக்க முடியும்? நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், எம்மதமும்
சம்மதம். எஸ், தமிழ் அழகான ஒரு பழமொழி. அப்போ எம்மதத்தையும் இணைக்க முடியும் என்றதான ஒரு காரியத்துக்குள்ளாக வந்திருக்கு. அப்போ உலகத்தை மதத்தால் இணைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவத்தை மாத்திரம் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றால் தெரியல, முடியாது. ஒரு இஸ்லாமை மாத்திரம் உலகத்தை ஃபுல்லாக ஏற்றுக்கொள்வாங்களா என்றால் அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்வது? எப்படி இந்த மதத்தை நாம் உருவாக்கி இந்த மதத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்றதான ஒரு நிலைக்குள்ளாக இந்த நாட்களில் உலகளாவிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் யுத்தம் செய்வதன் மூலமாக உலகத்தில் சமாதானம் நடக்குமா என்றால் நடக்காது. யுத்தம் செய்வது மூலமாக உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்றால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய இன்னைக்கு உபதேசங்கள் நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர் நடக்க போகுது, எருசலேம் தேவாலயம் கட்ட போகிறாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது, அழிவு நடக்க போகுது என்று சொல்றாங்க. எனவே இது சமாதான உடன்படிக்கை தான். ஏன்னா இஸ்ராயல் மக்களை, அதாவது யூதர்களை அவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் கன்வென்ஷன் பண்ணி அவனுக்கு பலிகளை செலுத்தி அவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க முடியாது. ஏனென்றால் யூதருடைய ஆலயத்தை, அதாவது எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் ஜனங்கள் இல்லாமல் வேற யாரெண்டிலும் பணத்தை வாங்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து செருபாபேல் நோட்ஸ் நான் பேசும்போது சொல்லியிருப்போம். செருபாபேல் ஆலயத்தை கட்டும்போது எதிரிகள் வந்து ஆலயத்தை கட்டுகின்ற சொன்னபோது அவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. இது எங்களுடைய ஆலயம், நாங்கள் தான் கட்ட வேண்டும், நாங்கள் கட்டினால் தான் எங்கள் தேவன் அங்கீகரிப்பார் என்றதை அவர் பிடிவாதம் பிடித்ததினாலே செருபாபேலுடைய ஆலயம் 18 ஆண்டுகள் கட்டுமான பணிகள் தடை செய்யப்பட்டது, நின்று போயிற்று என்று நாம் செருபாபேலை குறித்து படிக்கும்போது அதை பார்த்துருப்போம். ஸோ எனவே இந்த யூதர்களுடைய தேவாலயத்தை கட்டி கொடுப்பது என்பது அவ்வளோ ஈஸி அல்ல. ஓகே, மதத்தின் மூலமாக உலகத்தை ஒன்றிணைக்க முடியும். அது என்ன மதம்னு சொல்லி நான் நேற்று உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆபிரகாமிக் ரிலீஜியன் என்றதான ஒரு ரிலீஜியனை இன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா யூத மதம் முக்கியமாக இருக்கிறது, அப்புறம் கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, இஸ்லாம் மதம் இருக்கிறது. இந்த 3 மதத்தின் வைத்து தான் என்ன செய்யறோம்னா த ஆபிரகாமிக் ரிலீஜியன் என்று சொல்கிறாங்க. ஏன்னா யூதத்திலையும் ஆபிரகாம் தகப்பன், இஸ்லாமியர்களும் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் வந்து ஆபிரகாம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவத்திலையும் ஆபிரகாம் யார் என்றால் ஒரு விசுவாச தகப்பனாகவும், எனவே 3 பிதாக்கள் ஒரு நபராக இருக்கிறதாக நாம் இதனை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் ஆசீர்வாதம் புற ஜாதியாருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் வழியாக தான் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அவர் வழியாக நமக்கு எல்லா ரட்சிப்பு உண்டாக இருக்குது என்று வசனம் சொல்லுகிறபடினாக, எனவே ஆபிரகாம் ரிலீஜியன் வச்சுட்டோம் அப்படின்னா யூதனும் சேர்ந்துப்பான், கிறிஸ்தவர்களும் சேர்ந்துப்பாங்க, இஸ்லாமியரும் சேர்ந்துக்கணும் என்று சொல்லி இதுக்கு வந்து ஆபிரகாம் ரிலீஜியன், அதாவது ஆபிரகாமிக் மதம் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே உலகம் முழுவதுமாக இதில் சில மதங்கள் மட்டும் போட்டிருக்கோம், முக்கியமான மதங்கள். எனவே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மதமாக ஒன்றிணைய போக இருக்கிறது. எனவே ஒன்றிணைத்தால் இந்த உலகம் முழுவதுமாக ஒரு சமாதானத்துக்குள்ளாக, ஒரே மதத்திற்குள்ளாக வருவதற்கான ஏற்பாடுகள் உலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. செப்டம்பர் மாதத்தில் 14, 15 ஆகிய தேதி 2022 ஆண்டில் நீங்கள் கவனித்து பார்த்துப்பீங்க. ஒன் வேர்ல்டு ரிலிஜியன், அதாவது எல்லா மத தலைவர்களும் ஒரு கவுன்சில், ஒரு பொது சங்கத்தை ஆரம்பித்து இது என்ன செஞ்சாங்கன்னா நடத்துனாங்க. இது இங்கிலாண்டில் நடந்ததான ஒரு மீட்டிங். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ தலைவர் இருக்கிறாரு, போப்பு போன்ற எல்லா மத தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கி அந்த மதத்துக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறாங்க, கிறிஸ்லாம். என்ன இல்லாமல் கிறிஸ்லாம், நம்ம கிறிஸ்டியன் சொல்கிறோம், கிறிஸ்தவங்க இன்றைக்கி ஒரு மதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஒன்றிணைப்பு 22 நடந்து இது சக்ஸஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் வந்து ஓசூரில் கூட, ஐயாக்கு தெரியும் அது, ஓசூரில் கூட பென்டிகாஸ்ட் சபைகள் வந்து யாரோடவும் சேர மாட்டோம். நானே ராஜா நானே மந்திரி நம்ம கதை. ஆனால் வந்து ஓசூரில் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்சி போன்ற எல்லா சபைகளும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கோம் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக. ஆமாங்க தாங்க ஐயா. ஆர்சிக்காரங்க அவங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ளே வேறு எதையும் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சபைகள் எல்லாம் வேகமாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. பென்டிகாஸ்ட் சபைகள் போன்ற ஆர்சி எல்லாம் சம்திங் எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கவனிக்க வேண்டியது. எனவே பல இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இல்லை ஒன்றிணைப்பதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள், பல ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், பல யுக்தியை பயன்படுத்தினார்கள். ஆனாலும் இந்த உலகத்தை ஒன்றிணைக்க முடியவில்லை.
பல முறை வந்து அவங்க மீட்டிங் நடத்தி, ஆனால் இந்த மீட்டிங் செப்டம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் 2022ஆம் ஆண்டு இங்கிலாந்து நடந்த இந்த மீட்டிங், லண்டன் நடந்த இந்த மீட்டிங்கு சக்ஸஸ் பண்ணப்பட்டிருக்கு. உலகம் முழுவதுமாக இந்த மதத்தை நாம் பரப்பி கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியர்களையும் யூதர்களையும் நாம் ஒன்றிணைப்போம். ஏன் யூதம் ரொம்ப சின்ன ரிலிஜன், ரொம்ப சின்ன மதம், ஏன் அது ஒன்றிணைக்க போகிறோம்? யூதன் அல்லாத ஒரு தலைவனை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விளங்குதுங்களா பேசுறது? யூதன் அல்லாத, யூதன் பிறக்க வேண்டும், யூதன் தான் தலைமை தாங்க வேண்டும், யூதன் தலைமை தாங்கி அங்கே சபை கட்டப்பட்டால் தான் முழு இஸ்ரேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே யூதம் இதுக்கு முன்பதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்துருக்கும் போது இங்கே சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, சினகாக் என்றால் ஜபாலயம், யூதர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய ஆலயம் என்று சினகாக் தான். எனவே இதுதான் வந்து ஆபிரகாம் ஃபேமிலி ஹவுஸ் என்று சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஆபிரகாமிக் ஃபேமிலி ஹவுஸ் இன் அபுதாபி. அபுதாபியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே காம்பவுண்டுக்குள்ளாக 3 வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது. ஒன்று இஸ்லாமியருக்குரியது மசூதி, 2வது சினகாக் யூதர்களுக்குரியது, 3வது கிறிஸ்துவ ஆலயம். 3மே ஒரே கேம்பஸ்குள்ளே வந்திருக்கிறது. கேம்பஸ்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, கட்டப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே பலிப்பீடத்தில் 3 மத குருக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த பலிப்பீடத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரும், ஒரு இஸ்லாமுடைய பள்ளிவாசல் இருக்கிற அந்த மத குருவும், இன்னொருவர் வந்து ஒரு ஆசாரியனும் வேதபாரகன் நின்று கொண்டிருந்தால் ஒரே ஸ்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வருங்காலங்களில் இந்த சபைகள் எல்லாம் உலகளாவிய எல்லா நிலைகளையும் மாறப்போகிறது. ஒரே பலிப்பீடம். அந்த பலிப்பீடம் எப்படிப்பட்டதுன்ற அந்த ஃபேமிலி ஹவுஸ் என்று இன்னைக்கு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து, அதாவது சபை, இந்த சபையில் ஒரு ட்ராக் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. எனவே இங்கே 3 மத குருக்கள் நின்று கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் நம்ம 8 to 10 மணிக்கு இங்கே சர்ச்சு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதே 8 to 10 எங்கள் இஸ்லாமியரும் வருவாங்க, யூதனும் வருவான், கிறிஸ்தவர்களும் வருவார்கள். இவர்கள் எல்லோரும் வந்து இந்த 3 மதத்தினும் சேர்ந்து ஒரே கடவுளை தான் வணங்குவார்கள். அதுதான் ஆபிரகாமிக் ரிலிஜியன். ஸோ அது வந்து ஒரு சபையாக எனவே இப்போது மாறிக்கொண்டு இருக்கிறது. எனவே இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, இது வந்து இன்றைக்கி அபுதாபியில் இருக்கக்கூடியதான ஒரு ஆபிரகாமிக் ஹவுஸ் ஆஃப் ஒன் என்று சொல்லுவாங்க. ஒரே ஜப வீடாக இருக்கணும், ஒரே கடவுளை தொழுது கொள்கிற ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இதை இன்று பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே தகப்பனும் தாயும் ஒன் வேர்ல்டு மதம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆபிரகாமின் குடும்ப வீட்டை சார்ந்த இஸ்லாமை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தை கட்டி கொடுக்கிற யார் என்றால் இந்த ஆபிரகாமிக் ஃபேமிலியை சார்ந்தவர்கள், இந்த சபையை, இந்த ரிலிஜியனை சார்ந்தவர்கள் தான் அங்கே அவர்கள் கட்டி கொடுப்பார்கள் ஆக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இஸ்லாமுக்கும் யூதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்லைட் மட்டும். இஸ்லாமை தங்கள் மதமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள். யார் வேண்டுமானும் இஸ்லாமியை போய் இஸ்லாமை தன் மதமாக ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமியர்களாக நாம் மாற்றப்படுவோம். ஆனால் யூதன் அப்படி கிடையாது. யூதத்தில் பிறந்தால்தான் அவன் யூதன். யூத பிறக்கலைன்னா யூதத்தை தழுவிக்கொண்டவன் என்று அவனுக்கு பெயர். யூதன் அல்ல, யூதத்தில் பிறக்க வேண்டும். அதாவது முழு இஸ்ரேலில் பிறந்தால்தான் அவன் ஒரு இஸ்ரேலனாக கருதப்படுவான். 2வது, யார் வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களாக மாறலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, யூத மதத்தை ஒருவன் பின்பற்றுவதனால் அவன் யூதனாக மாற முடியாது. யூத வம்சாவளியில் பிறந்தால் மாத்திரமே அவன் யூதனாக கருதப்படுவான், யூதனாக அவன் இருக்க முடியும். அப்படி என்றால் எப்படி தேவாலயம் கட்ட முடியும் என்றால், மிகப்பெரிய ஒன்று சமாதான உடன்படிக்கை மூலமாக, மத சமாதான உடன்படிக்கை மூலமாக தான் இந்த உலகத்திலே தேவாலயம் கட்டப்பட போகிறாங்க. நான் பேசுகிறது எல்லாமே எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு முன்பதாக என்ன நடந்து, இப்போ ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, வேலைகள் நடந்துட்டுருக்கு, எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காலம் சமீபமாக இருக்கிறது. எனவே திருச்சபையாக நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று தான் நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அதை மீன் வந்து ஒரு இந்த ஆபிரகாமிக் ரிலிஜனுக்குரிய ஒரு ஹவுஸ் ஆஃப் ஒன் என்று இதை சொல்கிறாங்க. இது பாருங்க, ஒரே ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்க்கு உள்ளார என்ன செய்கிறாங்க, இந்த 3 மதத்தினர்களும் அங்கே வழிபாட்டு ஸ்தலத்திற்கு வருகிறார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கும் போது, இங்கே மேலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டேஜ்.
எனவே ஸ்டேஜில் நிற்கிறவர்கள் ஒரு புறமாக கிறிஸ்துவ ஜனங்களும், ஒரு புறமாக யூதர்களும், ஒரு புறமாக இஸ்லாமியர்களும் அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்திருந்து இங்கிருந்து அவர்கள் வழிபாட்டு ஸ்தலத்துக்கு உண்டான உபதேசங்களையும் பாடல்களையும் இங்கே பாடி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கடவுளை மையப்படுத்துவதாக எண்ணி இந்த சபைகளை உருவாக்கி இருக்கு. பல இடங்களிலே அந்த சபைகள் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு கொடுமையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 2022 செப்டம்பருக்கு பிற்பாடு உலகளாவிய இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வேகமாக வேத புத்தகத்தையும் இஸ்லாமியர்கள் வாசிக்கக்கூடியதான அவர்களுடைய மதப்பாட்டு புத்தகத்தையும் குரானையும், மூன்றாவதாக யூதர்கள் பின்பற்றக்கூடியதான நியாயப்பிரமாணத்தை வைத்து மூன்றுமே இப்போ ஒன்றாக இணைக்க ஆரம்பிக்கிற வேலை நடந்துட்டுருக்கு. அதாவது பைபிள் குரான் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது யூதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அவங்க புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம், ஸோ மூன்றையும் வைத்து ஒரே புத்தகமாக இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. எதெல்லாம் அந்த உலகத்துக்கு சாதகமாக இருக்கிறதோ அது எல்லாமே ஒரு புத்தகமாக கன்வெர்ட் பண்ணி அந்த புத்தகத்தை தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ஒன்லே வாசித்து அதை தான் இவர்கள் தொழுது கொள்வார்கள். ஏனென்றால் அந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடந்த அந்த கவுன்சிலில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, எல்லாம் ஓகே, ஆபிரகாம் கடவுளை வருங்கிறோம், ஆபிரகாம் எல்லாத்துலையும் இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஓகே. ஏனால் எந்த புத்தகத்தை வைத்து நான் பிரசங்கம் செய்வது, இந்த ஹவுஸ் ஆஃப் ஒன்ல எந்த புத்தகத்தை வைத்து பிரசங்கம் செய்வது என்ற கேள்வி வரும்போது அவர்கள் அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கவுன்சில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொது சங்கத்தை ஆரம்பித்து அதிலே அவர் தீர்மானம் எடுத்தார்கள். எதிலெல்லாம் நம்முடைய புத்தகங்கள் மூன்றும் இணைத்து எதெல்லாம் மக்களுக்கு லகுவாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும் என்று புத்தகத்தில் வேகமாக இன்று ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பைபிளுக்கு தேவையில்லாததெல்லாம் எடுக்கிற மாதிரியும் அதில் இருக்கிறதெல்லாம் இணைக்கிற மாதிரியுமான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவத்தில் ஒரே மனைவி உடைய புருஷனாக வாழ வேண்டும். தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவன் பாவி என்று வசனம் சொல்கிறது. இஸ்லாமியர்கள் புத்தகத்திலே குரானிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. யூதர்கள் பின்பற்றக்கூடிய நியாயப்பிரமாணத்திலே மனைவி செட்டாகலை, சரியாகலை, பிடிக்கலை அப்படின்னா அவன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து விட்டு அவன் வேறொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம். இது மூன்றில் எது ஈஸியாக இருக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி? இல்லை, ஈஸியாக சொல்லுங்கள். அது கஷ்டமானதுங்க என்ன சொல்கிறது. பைபிள் ஓட்டுறது கஷ்டத்தை சொல்கிறீங்க, ஈஸியானது. சூப்பர். இந்த மாதிரி எதெல்லாம் லகுவாக இந்த காலத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாமே பின் காலத்திலே வரும். அந்த புத்தகத்தில் இதுதான் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 10 to 20 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த புத்தகம் ஓரம் கட்டப்படும். அந்த புத்தகத்தை கொண்டு வர வைப்பார்கள். நானே இந்த பிரசங்கம் எடுத்து பேசினா கூட நீங்கள்லாம் சொல்லுவீங்க, பாஸ்டர் அந்த புத்தகத்தை கொண்டு, இன்னும் அந்த புத்தக பெயரை வைக்கல, வைப்பாங்க. ஒர்க் நடந்துகிட்ருக்கு, வேகமாக ஒர்க் நடந்து. எவ்வளோ கொடுமை காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆர்சி சபைகள் ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க யூஸ் பண்ண புத்தகங்கள் நல்லா இருந்தது. நம்முடைய தமிழ் பைபிள் தான் நல்ல டிரான்ஸ்லேட்டு, நல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அந்த தமிழை அதில் இருந்தது. இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய எத்தனை புத்தகங்கள் அப்படி இருக்கிறது, நிறைய சேஞ்ச் ஆயிற்று. ஸோ அதுபோல தான் வரும் காலங்களிலே இந்த புத்தகத்தின் வேலைகள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை இன்னொரு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ரிலிஜனுடைய அவங்களுடைய மதத்தை பின்பற்ற புனித நூலை இன்னொன்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ மூன்றையும் இணைத்து ஒன்றாக்கி ஒரே புத்தகமாக்கி அவர்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் ஒன்னிலே அவர்கள் இங்கே பிரசங்கம் செய்யவும் அதை மக்கள் கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறார்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா பழைய கிறிஸ்தவ தேவாலயம். இந்த தேவாலயத்தை இடித்துட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் ஒன்னை, ஆபிரகாம் ரிலிஜனை பின்பற்றக்கூடிய ஜனங்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்க. ரெண்டாவதாக இந்த பிச்சை பாருங்கள், இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறதான ஒரு சர்ச்சு மற்றும் அங்கே இருக்கிறதான கல்லறை, இதை இடித்துட்டாங்க. இடிச்சுட்டு 1850 வருஷம் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை இடிச்சுட்டு 2018 வருஷத்தில் இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு இப்போ ஹவுஸ் ஆஃப் ஒன், அந்த ஆபிரகாம் ரிலிஜன் என்றதான அந்த ஆலயத்தை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஆலயம் என்பது இந்த ஆபிரகாம் ரிலிஜனை பின்பற்றக்கூடிய அத்தனை ஜனங்களும் வரலாம். அதாவது யூதர்கள் அங்கே கலந்து கொள்ளலாம், இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ளலாம். 3 மத தலைவர்களும் இங்கே ஸ்டேஜில் இருப்பாங்க. நான் 10 நிமிஷம் பேசுவேன், அவர் 10 நிமிஷம் பேசுவார், அவர் 10 நிமிஷம் பேசுவார், ஒரே புத்தகத்தை வைத்து.
எனவே அதே மாதிரி பாடல்களும் அங்கே இருக்கும். வருங்காலங்களிலே இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் நடக்கும். எனவே சபையாக நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது எபேசி 5ஆம் அதிகாரத்திலே, காலம் பொல்லாத இருக்கிறபடினாலே நீங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். எனவே அதனால்தான் உங்களுக்கு இத்தனை காரியங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் எருசலேமுடைய தேவாலயம் இன்று இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே மசூதி எல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், மசூதி எல்லாம் இருக்குது. ஒரு புறம் எருசலேமுக்கும் சொந்தமானது, இன்னொரு புறம் அந்த பாலஸ்தீனருக்கும் சொந்தம், இஸ்லாமியருக்கு சொந்தமானது. எனவே இந்த பிரச்சனையில தான் ஈரான் இவ்வளோ பிரச்சனை வெடித்து தள்ளிட்டு செதறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது தான். இடம் யாருக்கு? 2018 ட்ரம்ப் அவர்கள் எருசலேமுடைய அந்த எருசலேமை இஸ்ரேல் தலைநகராக அறிவிக்கப்பட்ட பிற்பாடு தான் என்ன செய்ததுன்னா பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்தது. ஓகே, தீர்க்கதரிசன வசனமும் அதுவாக இருக்குது. அப்போ இந்த இடத்தை யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பல ஆண்டுகளாக போராட்டம் நடக்கிறது, பல வருடங்களாக யாருக்கும் அவங்க நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி தேவாலயத்தை கட்ட வேண்டும்? கட்டே ஆக வேண்டும். கட்டினால்தான் தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறும். எப்படி நடக்கும் என்றால், எதையோ முயற்சி செய்தாங்க, ஏதாவது ஒன்றிணைத்து இந்த ஆலயம் கட்டலாம் என்று சொல்லி கடைசியில் நிற்குது மதம் என்ற ஒரு வார்த்தை. எல்லாம் ஒன்றாக இணைச்சிட்டோம். அப்படி மதம் என்பது என்ன? ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தானே. இப்போ நம்மை போல அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவனும் போகிறான், வேணாம் கோயிலுக்கு போகிறான், ஏதோ சுற்றுறான், எனி ஒன்று செய்கிறான். பட் நம்மை போல அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நம்மை போல, நம்மை விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. காலையில் எழுறாங்க, போகிறாங்க, வராங்க, எத்தனையோ விதைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் மத நம்பிக்கை, ஒரு மன நிறைவு. ஸோ அது நிமித்தமாக உலகத்தை ஒன்றிணைத்து நாம் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த ஆபிரகாமிக் ஃபேமிலி ஹவுஸ் இதன் வழியாக தான் உலகத்தை ஒன்றிணைத்தார்கள். ஒன்றிணைக்க முடியும் என்பதை உலக நாடுகள் இன்று வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மத சமாதான உடன்படிக்கை மூலமாக இது நடக்கும். சிலர் சொல்கிறாங்க இன்னைக்கு யுத்தம் நடக்குது, யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்சு இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்த அவங்க கைப்பற்றுவாங்க, கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் தேவாலயத்தை கட்டுவாங்க என்று சொல்லி சில உபதேசங்கள் இந்த நாட்களில் நாம் பார்க்க. யுத்தத்தின் மூலமாக அந்த இடத்தை கட்ட முடியாது. எனவே சமாதான உடன்படிக்கை மூலமாக தான் அந்த இடத்தை கட்ட முடியும். எனவே மிக முக்கியமான வசனமாக தான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசித்தர் நேற்று அந்த வசனத்தை வாசித்தோம். 3 வருஷம் கழித்து அவன் அருவருப்பை பலி செலுத்துவான். இஸ்ரவேலர்களே ஒருவேளை அந்த ஆலயத்தை கட்டுவார்கள் என்றால் அவன் அருவருப்பை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க ஆட்டை எடுத்து அதை அவங்க பலி செலுத்தும் போது அது கர்த்தர் நுகர்வார். அது நல்ல ஒரு பரிசுத்தமாயிடும். ஸோ அந்நியர்கள் கட்டி கொடுப்பதனால தான் அவர்கள் இஷ்டத்திற்கும் அந்த பலியை அவர்கள் செலுத்துவார்கள். ஆசாரியனே அல்லாமல் பலி செலுத்துவதற்கு யாருக்கும் அலோடு கிடையாது. ஆனால் ஆசாரியன் அல்லாத ஒருவன் அந்த பலியை, அந்த பன்றியை பலி செலுத்துவான். அது பாலான அருவருப்பு என்று நாம் தானியேல் புத்தகத்திலையும் வாசித்தோம். வெளிப்படுத்தல் விஷயத்திலும் அந்த வசனத்தை நேற்று தினத்திலே நாம் படித்தோம். எனவே இந்த இடத்தை அடிச்சுட்டு இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தரமட்டமாக்கிட்டு ஒரே ஒரு ஆலயத்தை கட்ட போகிறாங்க. எனவே அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்கும். ஏன் இப்போ கட்ட முடியல? என்னங்கம்மா? ஒரு கிளாப் பண்ணிடுங்க அவங்களுக்கு. சூப்பர். சபையின் காலத்தை வாழ்றோம். சபை தடையாக இருக்கிறது. நேற்று அந்த வசனத்தை படித்தோம். சபை தடையாக இருக்கிறதுனால அவர்களுடைய திட்டங்கள் 100% கிரியை செய்ய முடியவில்லை. என்னைக்கு சபை டேக்கப் ஆகுதோ உடனடியாக அவர்கள் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். 3 வருஷம் உலகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் உபத்திரவு காலம். அந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் செகண்ட் 3 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு உள்ளாக அந்த 19 அதிகாரம் வரை நடந்து முடிஞ்சிடும். எப்படி தேவாலயத்தை கட்ட முடியும்? நம்ம இதுவரையும் படித்தது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? மத சமாதான உடன்படிக்கை மூலமாகத்தான் தேவாலயம் கட்டப்போகிறார்கள். யூதர்களுக்கு எருசலேமில் தேவாலயத்தை கட்டி கொடுப்பவன் இந்த அமானுஷ்ய மதமாகிய கபாலாவை சார்ந்தவர். கபாலா என்று நேற்று பார்த்தோம். யூதத்தில் 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று கபாலாவை சார்ந்தவர்கள், ஒன்று நியாயப்பிரமாணத்தை அவர்கள் சார்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம நேற்று சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக இவர்களை ஆபிரகாம் மதங்கள் என்று அழைக்கப்படும். யூதம், இஸ்லாம், கிறிஸ்தவம். எனவே இவை 3ம் சேர்ந்து தான் ஆபிரகாம் மதங்கள் ஆகும். எனவே அவர்கள் தான் தேவாலயத்தை கட்டி கொடுப்பார்கள். தேவாலயத்தை கட்டி கொடுக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த ஃபஸ்ட்டு ஃபோக்கல் பாயிண்ட் நாம் பார்த்தோம். செகண்ட் 3 ஆண்டுகள் கழித்து செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட். எனவே இதிலிருந்து சபையாகிய நாம் எப்படி வெளியே வருவோம்? இதை மட்டும் நான் ஆல்ரெடி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடம் ஃபஸ்ட்டு ஃபோக்கல் பாயிண்ட். முதல் பகுதி என்பது சபையாகிய மணவாட்டிய திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறது.
அந்த டைமில் சில பேர் கைவிடப்படுவாங்க, திருச்சபைக்குள்ளாக கைவிடப்படுவாங்க. ஏன் கைவிடப்படுவாங்கன்னா, ஏதோ ஒரு பின்மாற்றம் இருக்கிறபடினால இங்கே இருக்க யாராவது ஒரு 10 பேர் கைவிடப்படுவாங்க. அவர்கள் சில ஒரு 5 பேர் என்ன செய்வாங்க, உடனடியாக அவங்க மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணும்போது, இல்லைன்றால் அவங்க கர்த்தர் சமூகத்தை அர்ப்பணிக்கும் போது அவர்களுக்கான ஒரு இடம் உண்டாகும். அவங்க வனாந்தரத்துக்கு ஓடி போவார்கள். அதனால தான் வசனம் சொல்லும், அந்த நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று இருக்கும், ஓடி போகிற காலமாக இருக்கும். ஓடி போய் 3.5 ஆண்டுகள் அவங்க பாதுகாப்பான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிற்பாடு அவங்க வெளியே வரணும். வெளியே வந்த உடனே தான் உபத்திரவ காலங்கள் ஆரம்பிக்கப்படும். இந்த 3வது மையப்பகுதி என்பது முடிவு, அந்தி கிறிஸ்துவுடைய ஆளுகை முடிவு. வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் முடிவு. 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் 1000 தூதர்களோடு இந்த பூமிக்கு அரசாட்சி செய்வதற்கு பகிரங்க வருகை வர. அப்போதான் சவுண்டோட வருவார். ஆனால் ரகசிய வருகை சவுண்டோடலாம் வரமாட்டார். நம்ம எல்லோரும் அவர் வரும்போது மணவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சவுண்டு, அந்த சிக்னல். அது மத்திய ஆகத்தை நிற்பார். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் கூட்டிகிட்டு போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த பூமியில் பரிசுத்த ஆவியம் இல்லை. ஏன் இந்த 7 வருஷம் உபத்திர காலம் சொல்கிறோன்னா, கடவுள் இல்லாத ஒரு பூமி எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அந்த பூமியில் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யெகோவா தேவன். அவர் இருளில் வாசம் செய்தார் என்று சாலமோன் எழுதினார். எந்த இருள்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இருக்கிறதான அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளிருக்கிற இருள், அதில் வாசம் செய்தாராம். ஆமாம், அதுதான் 2 கற்பலகை இருக்கிறது. கற்பலகை வார்த்தை இருக்கிறது. வார்த்தை தான் யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ அதில் வாசம் செய்ததாக சாலமோன் எழுதுகிறார். அப்போ பூமியில் வாசம் செய்தது யார் என்றால், உலகம் உண்டானதிலிருந்து, பூமி உண்டானதிலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலம் வரை இந்த பூமியில் இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் பூமியில் இருந்தார். பூமிக்கு ஒரு பாதுகாப்பு. 2வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவதை நாம் பார்த்தோம். இப்போ யார் இருக்கா இந்த பூமியில்? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மணவாட்டியை கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த பூமியில் யார் இருப்பாங்க? யாரும் இல்லை. அதை தான் உபத்திரவு காலம் என்று சொல்கிறோம். கடவுள் இல்லாத பூமி எவ்வளோ கொடுமையால் நிறைந்திருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே இது ரொம்ப முக்கியமானது, எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. சபை, நான் 2 டைம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு டைம் பார்த்துருங்க. சபை 2ஆக பிரிந்து மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சபையிலிருந்து 2 கூட்டம் எழும்பும். ஒன்று அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, இன்னொன்று கிறிஸ்துவின் மனவாட்டி. திருச்சபையிலிருந்து 2 கூட்டம் எழும்பும். ஒன்று அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, இன்னொன்று கிறிஸ்துவின் மனவாட்டி. கிறிஸ்துவின் மனவாட்டி தான் 7 சபைகள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது 7 சபை இருக்கும். எபேசு சபை, சிமின சபை, பெர்கமி சபை, சம்திங் எல்லாம் இருக்கும். 7 சபைகள் இருக்குது. அங்கே 7 சபை விசுவாசிகள் தான் நம்ம எல்லாரும். 7 சபை ஆத்துமாக்களை கொண்டவர்கள். அந்த 7 சபை ஆத்துமாக்களை கொண்டவர்கள் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜெயம் கொண்டவர்கள், இன்னொரு கூட்டம் ஜெயம் கொள்ளாதவர்கள். நம்ம எல்லாருமே ஜெயம் கொண்டவர்கள் ஒரு கூட்டம், ஜெயம் கொள்ளாதவர்கள் ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம், எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு கூட்டம். ஜெயம் கொள்ளாதவர்களும் 2 ட்ராக் இருக்கிறாங்க. ஒன்று அவர்கள் மறுதளிப்பார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் மறுதலியாமல் இருப்பாங்க. மறுதளிப்பார்கள், மறுதளிக்க மாட்டாங்க. யாரை? அந்தி கிறிஸ்து. அந்த நாட்களில் நான் 3 வருஷம் படித்தோம். 3 வருஷம் பிற்பாடு அவர்கள் வரும்போது ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை மறுதளிக்கும், ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் அந்த நாட்களில் 7 வருஷம் உபத்திரவுக்காக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, அவர்கள் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் அடிமையாக வாழ்வாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்தி கிறிஸ்துவை வேண்டாம் என்று தள்ளுகிறார்களோ, அவனை மறுதளிக்கிறாங்களோ அந்தி கிறிஸ்துவை, அவர்களை உபத்திரவ மரணத்துக்கு உட்படுத்துவார்கள். 666 போட்டுக்கோங்க. நெற்றிலையாவது கையிலையாவது சிப்பு வச்சுக்கோங்க. அவன் நாமத்தை யார் தரித்து கொள்ளாதவர்களோ அவர்களை கொலை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம், அங்கே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கொலை செய்வார்கள். கொலை செய்யும் போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது தேவனுக்கு சித்தம் என்று அவர்கள் எண்ணுவார்களாம். அந்த காலம் வரும் என்று நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போது உபத்திர மரணத்திற்கு உட்பட்டு அவர்கள் பண்ணுவார்கள். 2வதாக ஜெயம் கொள்ளாதவர்களை பற்றி பார்த்தோம். ஜெயம் கொண்டவர்கள் வாழ்க்கை என்ன? ஜெயம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் 2 இருக்கு. ஒன்று உலகத்தில் இருப்பவர்கள், ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சில ஜெயம் கொண்டவர்களும் உலகத்தில் வைக்கிற காரணம்,
சில நன்மைகள் பூமியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், சில நீதிமான் நிமித்தம் இன்னும் கொஞ்ச நாட்கள் அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் ஃபஸ்ட்டு 3.5 வருஷம் சமாதான உடன்படிக்கை நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்கள் நன்மைக்காக சிலரை இந்த பூமியில் வைத்து இந்த பூமியில் இரத்த சாட்சியாய் அவர்கள் மரிக்க போகிறாங்க. எனவே ஜெயம் கொண்டவர்கள் 2 ட்ராக் சொல்லியிருக்கு. ஒன்று, ஒரு கூட்டம் உலகத்தில் இருப்பவர்கள், ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, 2 கூட்டம் இருப்பாங்க. ஒன்று உயிருள்ள சாட்சியாக இருப்பாங்க, ஒன்று இரத்த சாட்சியாக மரிப்பாங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் ஜெயம் கொண்டவங்க இருப்பீங்கன்னா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பூமியிலே வைப்பார். அவர்கள் 2ஆக இருக்கிறாங்க. இரத்த சாட்சியாக ஒரு கூட்டம் மரிக்கும், இன்னொரு கூட்டம் உயிருள்ள சாட்சியாகவே அந்த 7 வருஷம் தப்பித்து செல்லும். எனவே உயிருள்ள சாட்சிகள் தான் 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகை செய்வார்கள். இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் இன்னல்கள் நடுவிலே அவர்கள் உயிர்த்தெழுதலை அடைவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் உபத்திரவத்திற்கு முந்தைய பேரானந்தம், உபத்திரவம் இல்லாத ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமானால் அதுதான் சபையாக மணவாட்டியின் கூட்டம். ஆமென், திருச்சபையின் கூட்டம். எனவே இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு உள்ளாக நம்ம வந்துடணும். ஓகேங்களா? இது இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் பாருங்க, மிக முக்கியமானது. ஓகே, நம்ம இங்கே பார்க்கும்போது சபை இருக்கிறது. சபையிலேருந்து 2 கூட்ட மக்கள் எழும்புவாங்க. ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டி, இன்னொன்று கிறிஸ்துவின் மணவாட்டி. கிறிஸ்துவின் மணவாட்டி என்றால் 7 சபையை குறிக்கிறது. 7 சபையின் ஆத்துமாக்கள். வருங்காலத்தில் நான் உங்களுக்கு அதை 7 சபையின் ஆத்துமாக்கள் எப்படி சபைக்குள்ளே கிரியை செய்யுதுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். 7 சபைகள். 7 சபைகள் என்றாலே உங்களுக்கு தெரியும். ஜெயம் கொண்டவர்கள் மன்னாவை கொடுப்பேன், மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொண்டவர்களை பிதாவின் அந்த சிங்காசனம் தூணாக்குவேன். ஜெயம் கொண்டவர்களை ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இப்படின்னு 7 சபைக்கும் ஜெயம் கொண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இதில் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரு கூட்டம் ஜெயம் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளாதவர்கள் யாரோ அவர்கள் அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவை ஒரு கூட்டம் மறுதலிக்கும், ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவின் அடியாட்கள், அந்தி கிறிஸ்துவுடைய அடிமைகளாக இருப்பாங்க. யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் முத்திரை போட மாட்டேன், சிப்பை பதிக்க மாட்டேன், உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன ஆகுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபத்திரவ மரணம், அவர்கள் கொலை செய்வார்கள். கொலை செய்துவிட்டு தேவனுக்கு தொண்டு செய்ததாக அவர்கள் என்னும் காலம் வரும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் அந்த வசனம் இருக்கிறது. 2வதாக சபையில் இருக்கிறவர்கள் ஜெயம் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் 2 நடக்கும். ஒன்று, உலகத்தில் அவர்கள் தேவைக்காக இருப்பார்கள். கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக அவர் இருப்பாங்க. நம்மளால் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா 2 கூட்டத்தார் உலகத்தில் இருப்பாங்க. உலகத்தில் இருந்து அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் உயிருள்ள சாட்சியாய் ஜெயித்து வாழ்வார்கள். இன்னொரு கூட்டம் அதற்கு எதிர்த்து போராடி இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். யாரெல்லாம் அதற்கு எதிர்த்து சாட்சியாய் வாழ முடியுமோ அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாழ்வார்கள். யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்தார்களோ அவர்கள் இன்னல்கள் மத்தியில் அதாவது இயேசு கிறிஸ்து பகிரங்க வரும்போது இவர்களும் உயிர் தெளிந்து கொள்வார்கள். யாரு? இரத்த சாட்சியாய் அந்த 7 வருஷத்தில் மரிக்கிறவர்கள். தேவனாய கர்த்தர் இந்த பகிரங்க வரும்போது 7 வருஷம் கழிச்சு அவர்களும் உயிர் தெளிந்து கொள்வார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாக நாம் உபத்திரவத்திற்கு முந்தைய பேரானந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. இதுதான் திருச்சபையுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் கொண்டவர்களுக்கும் ஜெயம் கொள்ளாதவர்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான வித்தியாசங்கள். எனவே எப்பொழுது தேவனத்தை கட்டி கொடுப்பான் அப்படின்னா ஒரே லைன் தான் அதுக்கு ஆன்சர் இருக்கு. திருச்சபை மத்திய வானில் கிறிஸ்துவை சந்திக்க புறப்பட்டு போன பின்பு அந்த காலம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். தானியேலுடைய 70வது வார தரிசனம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருச்சபையக மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உடனே இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் இயேசு சொல்வார், கிறிஸ்து அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்வார்கள், நம்பாதேயுங்கள், போகாதேயுங்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. இன்னைக்கு பார்க்குற எல்லாமே உலகத்தில் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கு. அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் வாசப்படி வந்து நிற்கிறார் என்று அர்த்தம். வருகை தயாராக இருக்கிறது அர்த்தம். வருகைக்காக சபை காத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். அதனால் தான் இந்த சத்தியம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சபையாகிய மணவாட்டி ஆயத்தமாகவும் வருகைக்கு அவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ தேவாலயத்தை கட்டுமான பணிகள் இன்றே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலி நடந்து கொண்டிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பல கோடி பணங்கள் அவங்க கையில் இருக்குது கட்டுவதற்கு.
பல கம்பெனிஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் கட்டி கொடுக்கணும் சொல்லி. ஆனால் எந்த பணத்தினாலும் அந்த இடத்தை எதையும் செய்ய முடியவில்லை. இஸ்ரேலர்கள் நினச்சிருந்தால் அந்த இடத்த யுத்தம் செய்து அந்த இதை பிடிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் பிடிக்க முடியாது. காரணம் எல்லா வசனங்களும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. எனவே தேவாலயத்தை கட்டி கொடுப்பவன் எப்பொழுது வெளிப்படுவன் என்றால் சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது. இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. இன்னும் ஒரு 2 ஸ்லைடு தான் பார்த்துருவோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்க்கும் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். 2வது, நடு ராத்திரிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மத்திய ஆகாயம் மேலே இருக்கிறது, கீழே பூமி இருக்கிறது. ஒரு கூட்டம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசித்தபடியாக நாம் எல்லோரும் மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 2வதாக, பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆகாயத்து வரை வர இருக்கிறார். அங்கே ஒரு விருந்தொன்றை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த நாள் வரும் மட்டுமாக இந்த நவமான திராட்சை ரசத்தை நான் குடிப்பதில்லை என்று சீடர்கிட்ட கடைசியாக சொல்லுவார். அவர் எப்போது? அவர் ராஜ்யம் வரும்போது. அவர் ராஜ்யம் எப்போது வரும்? மன்னவாட்டை சபையை அவர் மத்தியாகத்தில் கொண்டு போய் அங்கே விருந்தொன்றை வைத்து அங்கே ஜெயம் கொண்டவர்கள் யாரோ அவர்களுக்கு ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று யோவானுக்கு எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல. ஸோ அதற்கு பிற்பாடு தான் நம்ம என்ன செய்யணும்னா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ பூலோகத்திற்கு நாம் மத்தியாகத்துக்கு போகிறோம். பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து மத்தியாகத்துக்கு வர இருக்கிறார், நம்மை சந்திக்க நம்ம அழைத்து கொண்டு போக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அதுதான் வசனமும் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இதற்கு பின்பு சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ள பெற்ற பிற்பாடு பரலோகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் நடக்கும்போது பூமியிலே இவர்கள் சபை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் நம்ம இருக்கும்போது பூமியிலே சபை கட்டுமான பணிகள். கடைசி அந்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆமென். அப்போ யாரு அக்கிரம செய்யக்காரருக்கு தடையா இருக்கிறோம்? சபை நீக்கப்பட்டால்தான் அவனுடைய வெளிப்பாடு முழுவதும் பூமியில் கிரியை செய்யும். அந்த கிறிஸ்து வெளிப்பாடு முழுவதும் கிரியை செய்ய வேண்டுமானால், அவன் ஆவி உலகத்தை ஃபுல்லாக ஆட்கொள்ள வேண்டுமானால் சபை இந்த பூமியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் தான், நாம் தான் பிசாசின் ஆளுகை இந்த பூமியில் ஃபுல் கிரியை செய்யாதபடிக்கு நாம் மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தேசத்துக்கு நீங்கள் தூணாக, இரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக, தேவராஜ்யம் கட்டுமான பணிக்கு மிக முக்கியமான நபர்களாக சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே சபைக்காகவும் நம்முடைய வருகைக்காகவும் நாம் காத்திருப்போம். மணவாட்டியாக திருச்சபை ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா.